கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. சிவாஜோட ரிப்ளை வழியான தெய்வமகன் படத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறையாவது பார்த்துருப்பீங்க, பார்த்து அழுதுருக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த படத்துடைய கதை ஒரு தோல்வி கதை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க. படம் தோல்வி படம் கிடையாது, படத்துடைய கதை தான் தோல்வியான ஒரு கதை. இப்போவுமே சில பேர் யோசிப்பீங்க, எப்படி தெய்வமகன் படத்துடைய கதை தோல்வி கதையா அப்படின்னு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே தெய்வமகன் படத்தை பார்த்துருப்போம். அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படம், தமிழ் சினிமாவை ஆஸ்கார் லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஒரு படம் தமிழ் சினிமாவில் மட்டும்தாங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஒரு தமிழ் படமே கிடையாது. பல்வேறு படங்களை தழுவி தான் இந்த படத்தவே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி சில கதைகள்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வங்காள மொழியில் நிகார் ரஞ்சன் குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலிஸ்ட் உல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலை எழுதுறாரு. இந்த நாவல் அந்த டைம் பீரியடில் ரொம்ப பயங்கரமாக பேசப்படுது. இந்த நாவலை மையமாக வச்சு இதே வங்காள மொழியில் உல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் தோல்வியடையுது. சரி, வங்காளத்தில் தானே தோல்வி அடைஞ்சது, நம்ம கன்னடத்தில் படமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் தாயின் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் கன்னடத்தில் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படமும் தோல்வி அடையுது. சரி, கன்னடத்தில் தானே தோல்வி அடைஞ்சிருச்சு, தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தெய்வமகன் அப்படின்ற பேரில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் பயங்கரமான அளவில் வெற்றி அடையுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. கன்னடத்தில் எப்படி தாயின் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு தாயின் கருணை அப்படின்னு சொல்லி தமிழில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்லையும் இந்த படம் தோல்வி அடையுது. நம்ம கையில் என்னையா இருக்கு எல்லாம். சரி, தெற்கில் தானே படம் தோல்வி அடையுது, வடக்கு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் மேரி சூரத் தேரி அங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரில் இந்த படத்தை எடுக்கிறாங்க. படத்தில் அப்போ இருந்த மிகப்பெரிய நடிகர்களான அசோக் குமார், ஆஷா பரேக் போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் அங்கேயும் இந்த படம் தோல்வி அடையுது. என்னப்பா தம்பி இப்படி சொல்கிற அப்படின்னு இருக்குல்ல, உண்மையிலே எனக்குமே அப்படி தான் இருக்குது. இந்த படம் தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாவல் படிக்கும்போது கொடுத்த அந்த ஒரு வைப்பு வந்து படம் பார்க்கும்போது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே படிக்கிறதுக்கும் விஷுவலாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஒர்க்கே ஆகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஏசி திருலோகச்சந்தர். இந்த கதையை ஏசி திருலோகச்சந்தர் வாங்கி அவரோட ஸ்டைலில் திரைக்கதை எழுதி சிவாச்சாரை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாரு. தமிழில் தெய்வமகன் அப்படின்னு சொல்லி அந்த பெயரில் வெளியாகுது. இறுதியாக இந்த கதை இப்போ தான் வெற்றி அடையுது. எப்படி நம்மளால் சாத்தியமாகாத ஒரு விஷயம் தமிழில் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போவே ரொம்ப பயங்கரமாக பார்த்துருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகா கலைஞனும் ஏசி திருலோகச்சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனரும் தான். இப்போ இந்த ஒரு நிகழ்வை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வமகன் படத்தை நீங்கள் எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 5 டைம் பார்த்துருப்பேன். யார் அதிக டைம் பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.